டாக்டர், மனோஜ்க்கு என்னாச்சு? அவனுக்கு ஒண்ணும் இல்லையே, சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். பேஷண்ட் ரொம்ப உயரத்துல இருந்து கீழே விழுந்ததால அவர் தலையில இருக்கிற நரம்பு மண்டலம் பாதிச்சிருக்கு. பேஷண்ட் அன்கான்சியஸா இருக்கிறதுனால இன்னும் 24 hours கழிச்சு தான் எதையுமே சொல்ல முடியும். டாக்டர் சார், எங்களுக்குலாம் ரொம்ப பயமா இருக்கு. மனோஜுக்கு என்ன ஆச்சு? நம்ம உடம்புல 2 விஷயங்கள் செயல்படுறதுனாலதான் நம்மால ஒழுங்கா செயல்பட முடியும். ஒண்ணு தனிச்சை செயல், இன்னொன்னு அனிச்சை செயல். இந்த 2 செயல்லையும் ஒரு செயல் இயங்கலனா கூட நம்மால எதுவுமே செய்ய முடியாது. அப்போ என் மனோஜ்க்கு அவருக்கு தனிச்சை செயல் ஒர்க் பண்ணல. உதாரணத்துக்கு ஒரு சிகரெட்டோட நெருப்பை அவர் கையில வச்சா கூட அவருக்கு எந்த உணர்ச்சியும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு பொம்மை மாதிரி. இந்த 1 வருஷத்துலயும் குணமாகலாம், 5 வருஷத்துலயும் குணமாகலாம். இல்லைன்னா எனிவே முடிஞ்ச அளவுக்கு நாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தம்பி, இனி என் வாழ்நாள் பூராமே மனோஜ பாத்துக்கிறது தான் என்னோட வேலை. அதை விட இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு முக்கியமா படல. உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனோஜ் ரொம்ப கொடுத்து வச்சவன். இல்லைங்க, நான் தான் கொடுத்து வச்சவன். நன்றிக்கும் நட்புக்கும் எப்படி 3 எழுத்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இருந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம்னு இருக்கக்கூடாது. ஆனா இருந்தோம், வாழ்ந்தோம், செஞ்சோன்னு தான் இருக்கணும். இது வரைக்கும் என்னால
என் ஃப்ரெண்டுக்கு எதுவுமே செய்ய முடியல. இனிமே எல்லாமே நான் தான் அவனுக்கு செய்ய போறேன். வினோத், நான் உனக்கு அம்மாவா இருக்கிறது பெருமை இல்லடா. நீ எனக்கு மகனா பிறந்த பாரு, அதான்டா எனக்கு பெருமை. நான் மட்டும் இல்லம்மா, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் மனோஜை கவனிச்சுக்க போறோம். அதனால உங்களுக்கும் அந்த பெருமை இருக்கு. தம்பி, எங்களுக்கு ட்ரெயினுக்கு நேரமாச்சு. மனோஜை நல்லா பாத்துக்குங்க. கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எந்த தப்பான எண்ணத்தோட பழகினதில்ல. தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. வினோத், நன்றிக்கும் நட்புக்கும் 3 எழுத்து தானே சொன்னீங்க. ஆனா காதலும் 3 எழுத்து தானே சொல்ல மறந்துட்டீங்களே வினோத். காதலும் 3 எழுத்து தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா மனோஜ் சூழ்நிலை, என்னால. நான் வரட்டுமா? வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் என் ஃப்ரெண்டு குணமா எழுந்தான்னா, அவன் சம்மதிச்சான்னா, அன்னைக்கு நான் உன்னை நிச்சயம் தேடி வருவேன். அது வரைக்கும் நீ காத்திருப்பியான்னு எனக்கு தெரியாது. காத்திருப்பேன், சத்தியமா காத்திருப்பேன். என்னைக்கு நீங்க என்ன தேடி வர்றீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எவ்வளவு நாள் ஆனாலும் உங்களுக்காக காத்திருப்பேன். அது வரைக்கும் உங்க பார்வை ஒண்ணு எனக்கு போதும்.